treatment of partly agricultural and partly non-agricultural income. ஒருவேளை ஒரு அசசி வந்து integrated activity comprising agricultural activity as well as non-agricultural activity அப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. சரி, எப்படிங்க சார் அப்படி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அசசி இஸ் engaged in the business of growing and manufacturing tea in India. ஒரு லேண்டில் ஒரு அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுறாரு, தட் இஸ் அ டீ மேனுஃபேக்சர் பண்ணுறாரு. டீனா தேயிலை. சார் அப்போ வந்து அந்த தேயிலையும் அதாவது தன்னுடைய லேண்டில் வந்து பேசிக் ஸ்கில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் யூட்டிலைஸ் பண்ணுறாரு. 60% ஆஃப் இன்கம் இஸ் டு பி கன்சிடர் as agriculture income, 40% ஆஃப் இன்கம் இஸ் டு பி கன்சிடர் as non-agriculture income. எப்படி சார்? இஃப் an assessee earns 5 lakh, சொல்லுங்க. If assessee earns 5 lakh, listen, that is very important. If assessee earns 5 lakhs from business of growing and manufacturing tea in India, then his business income will be 2 lakh. 5 லட்சத்தில் 5 20 லட்ச ரூபா பிஸ்னஸ் இன்கம் ஆகும். அதுக்கு டேக்ஸ் உண்டு. 60% 5 30 3 லட்ச ரூபாய்க்கு உங்களுக்கு அக்ரி இன்கம், அதுக்கு டேக்ஸு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ யூ வில் பி வெரி ஃப்ரீ. 60-40 கான்செப்ட் இது ரூல் 8 சொல்லுது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரூல் 7A என்ன சொல்லுன்னா, அசஸி இஸ் எங்கேஜ்டு இன் பிஸ்னஸ் ஆஃப் growing and manufacture rubber. 65-35, அங்கே 60-40, இந்த 65-35. அதனால growing up rubber. அடுத்தது 7B subsection 1, coffee grown and queued by the seller in India. 75% of his income is called agri and 25% of income is called non-agri. And 7B subsection 1A, coffee grown, queued, roasted and grounded by the seller in India with or without mixing chicory or other flavoring ingredients. 60% of income and 40% of income. See, இது என்னங்க சார்? காஃபி க்ரோன் மட்டும் பண்ணல, க்யூடு பண்ணுறீங்க, ரோஸ்ட் பண்ணுறீங்க, கிரவுண்டட் பை த செல்லர் இன் இந்தியா அண்ட் வித் ஆர் வித்தவுட் மிக்சிங் சிக்கோரி, அந்த சாக்லேட் ஃப்ளேவர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கொடுத்து இந்த ஃப்ளேவர் கூட நிறைய சேர்த்துனீங்கன்னா அது 60-40 கான்செப்டில் வந்துடும். சரி, அப்போ இது எப்படி சார் ஈஸியாக நம்ம மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு இது ரொம்ப ஈஸியாக கன்சிடர் பண்ணலாம். லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஸோ அதுக்கு ஒரு நிமோனிக்ஸ், சின்ன நிமோனிக்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து டீ இல்லையா? அப்போ லிசன் டீ. அடுத்தது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அசோசி இஸ் எங்கேஜ் இன் பிஸ்னஸ் ஆஃப் க்ரோயிங் ஆஃப் ரப்பர். இப்போ ரப்பருக்கு வந்து ஆர். அடுத்து வந்து காஃபி, அப்போ சி. சிம்பிளாக வந்து இதுக்கு நிமோனிக்ஸ் வந்து டிஆர்சி. டிஆர்சிக்கு என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்சியை டி, அதாவது டிஆர்சின்னு சொல்கிறீங்க. லிசன், இந்த நிமோனிக்ஸ் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக பண்ணித்தரேன். டிஆர்சி, டி ஃபார் ஃபஸ்ட் எடுத்தோடனே எப்போவுமே என்ன வரணும்? அக்ரி இன்கம், ஏபி பிஸ்னஸ் இன்கம். அப்போ டீக்கு 60-40, ரப்பருக்கு 65-35, காஃபிக்கு 75-25. அடுத்தது 60-40, அது காஃபி ரோஸ்டட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி சார் இதை மாமா டிஆர்சி, டீ, ரப்பர், காஃபி. காஃபி தான் ரெண்டாக பிரிக்கும். டீ, ரப்பர் ஈஸி. திருப்பி உதவி சொல்ல நல்லா கவனிங்க. இதை அழைச்சிட்டு திருப்பி வெளித்தரேன். இந்த மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. எப்படி அப்படின்னு பார்க்கலாம். டி ஆர் சி, டி ஏபி, 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 திருப்பி ஒரு சி வருது, அதனால் ஏபி. 60-40, 65-35, 75-25, இங்கே 60-40. ஸோ இதுதான் அந்த கான்செப்ட்.
ரொம்ப ஈஸி. இப்போ டிஆர்சிசி, டீனா டீ, ஆர்னா ரப்பர், சி ஃபார் காஃபி. க்யூட், க்ரோன் அண்ட் க்யூட். இங்கே வந்து க்யூடு ரோஸ்டட், அடுத்தது கிரவுண்டட், இது அந்த சி. ஸோ அதை தான் வந்து டிஆர்சிசி. டீ, ரப்பர், காஃபி. காஃபி டீக்கு வந்து 60-40, ரப்பருக்கு 65-35, காஃபிக்கு 75-25. அடுத்தது காஃபி, இன்னொரு காஃபி, அது வந்து க்ரோன் அண்டு க்யூடு. இது வந்து க்யூடு பண்ணது, ரோஸ்டட் பண்ணுறது எல்லாமே இந்த காஃபியில் வரதுனால இந்த சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிஆர்சிசின்ட்டு நீங்கள் ஞாபகம் பண்ணிட்டீங்கன்னாவே தெரிஞ்சுக்கலாம். அப்போ ரூல் 8 7A 7B 7B. ஸோ இப்போ ஈஸியாக புரியுதுன்னா 60 65 75 60 டிஆர்சிசி. 60 ஏ மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதாவது அக்ரிகல்ச்சர் மட்டும் வச்சுட்டா மிச்சக்கூடிய கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும். அதுலேயே சிம்பிளிஃபை பண்ணிக்கிறேன். டிஆர்சிசி. டிஆர்சிசின்னு என்ன? டீ, ரப்பர், காஃபி. காஃபி 60 65 75 60 இஸ் வெரி ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ நீங்கள் பைஹார்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் டிஆர்சிசின்னு வச்சுட்டாவே ஈஸியாக உங்களுக்கு நல்ல ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன். சரி, அதில் ஒன்று சொல்கிறாங்க, சேலரி அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு பை பார்ட்னர் ஃப்ரம் ஃபர்ம் growing and manufacturing tea, coffee or rubber. Such a remuneration and interest is typically partly agriculture income and partly income as stated above. இதே கான்செப்டில் வரும். இந்த பிஸ்னஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த இன்ட்ரெஸ்ட்டையும் சேலரியும் ஒரு இன்கம் அக்ரி இன்கம் எடுத்துக்கொள்ள முடியாது. அவருக்கும் அந்த ப்ரொபோர்ஷனேட் மேலே சொன்னால் 65-35 75-25 இந்த ப்ரொபோர்ஷனேட்டில் என்ன செய்யணும் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும். சரிங்க சார். For computing agriculture income from business having both agricultural as well as non-agricultural income, assessee is required to prepare profit and loss account, one for agro business and another for non-agro business. Agro expenses debited to agro profit and loss account and non-agro expenses shall be debited to non-agro business expenses. Non-apportionable expenditures, சரி அது அக்ரி இன்கம் கொண்டு போகிறதா இல்லை நான் அக்ரி கொண்டு போகிறதா தெரியல அப்படின்னா, related to composite business of agriculture non-agriculture income is fully charged to non-agriculture income. சரி, எனக்கு எதில் கொண்டு போகணும்னு தெரியல, கண்டிப்பாக எதில் கொண்டு போய் நீங்கள் நான் அக்ரிகல்ச்சர் இன்கம் தான் கொண்டு போய் ஆகணும். Market value of any agriculture produce which is utilized as raw materials in such business is to be treated as a income for agro business and expenditures for non-agro business. அதாவது மார்க்கெட் வேல்யூ ஆஃப் எனி அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் which is utilized as raw material in such business used to be treated as income for agro business ஆகவும் expenditure for non agro business ஆகவும் தான் கன்சிடர் பண்ண சொல்கிறாங்க. இதை வச்சு ஒரு சின்ன கணக்கு தியரி முடிச்சாச்சு. இல்லஸ்ட்ரேஷன் நம்ம வந்து அந்த பாட்டில் தான் பார்க்கணும்.